இன்று நாம் தைராய்டு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய யோக பயிற்சி முறைகளை கற்கலாம். அதாவது தைராய்டு சுரப்பி என்பது இந்த கழுத்து பகுதியில் சுரக்கும் ஒரு அற்புதமான சுரப்பி. இந்த சுரப்பு சமநிலையில் இருந்தால்தான் உடல் சமநிலையோடு திகழும். இது அற்புதமாக இந்த உடலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த சுரப்பு குறைவாக சுரந்தால் உடல் பருமனாயிடும். இதற்கு பேர் ஹைப்போதைராய்டு என்று சொல்வார்கள். இந்த சுரப்பு அளவுக்கு அதிகமாக சுரந்தால் ஹைப்பர் தைராய்டு என்று சொல்வார்கள். உடல் மெலிஞ்சிரும். ஸோ இந்த தைராய்டு சுரப்பியை சரியாக வச்சுக்கிறதுக்காக சில ஆசன பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் முத்திரை பயிற்சிகளும் இருக்குது. அதை நம்ம இப்போ கற்கலாம். முதலாவது ஆசன பயிற்சி உஷ்ட்ராசனம். உஷ்ட்ராசனம் என்றால் ஒட்டகத்தை போன்று நிலையில் செய்யும் ஆசனம் என்பதால் இதுக்கு உஷ்ட்ராசனம் என்று பெயர் வந்தது. இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்படி முதல்ல முட்டி போட்டு பின்புறமாக வளைந்து இந்த ஒட்டகத்தை போல இதை செய்யலாம். இந்த கணுக்காலை பிடிச்சிக்கணும். இப்போ தலையை நல்லா பின்னால் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த பயிற்சி புஜங்காசனம். கோப்ரா போஸ். மூச்சு இழுத்துக்கிட்டே ஒரு பாம்பு வளைவதைப் போல, பாம்பு படம் எடுப்பதைப் போல செய்ய வேண்டும். மூச்சை விட்டபடியே பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்தது இந்த டேபிள் டாப் மாதிரி நின்றுக்கலாம். மார்ஜாரி ஆசனம். பூனை முதுகை வளைப்பதைப் போல செய்வது. இதுவும் தைராய்டுக்கு ஒரு சிறந்த ஆசனமாக கருதப்படுகிறது. மூச்சை விட்டபடியே கழுத்தை உள்ளே எடுத்துகிட்டு போகணும். முதுகை மேலே உயர்த்தணும். மறுபடியும் ரெண்டாவது ஸ்டெப்பில் மூச்சை இழுத்துக்கிட்டு தலையை மேலே தூக்கணும். இந்த கழுத்து பகுதியை அதாவது முதுகு பகுதியை கீழே இப்படி குறுக்கணும். நான் செய்கிறேன். மறுபடியும் செய்யலாம். இதுதான் மார்ஜாரி ஆசனம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் இருக்குது. அது சர்வாங்காசனம். சர்வ அங்கமும் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். மல்லாந்து படுத்துக்கணும். உத்தன் பாதாசனம் செய்வதைப் போல் இப்படி கால்களை உயர்த்தணும். அதுக்கப்புறம் அப்படியே லிஃப்ட் பண்ணி காலை 90 டிகிரியில் மேலே தூக்கணும். இந்த நிலையில் ஆசன நிலையில் பார்த்திங்கன்னா ஷோல்டரும் தலையும் மட்டும்தான் கீழே இருக்கும். மற்ற பாகங்கள் மேலே எழும்பி இருக்கும். பாருங்கள். இந்த ஷோல்டர் கைகள் மட்டும்தான் கீழே இருக்கும். இந்த சின் பகுதி இந்த மார்பு பகுதியை தொட்டிருக்கணும். மெதுவாக கீழே இறக்கிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சவாசன நிலையில். இந்த தைராய்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான 2 மூச்சு பயிற்சிகள் இருக்கிறது. அது ஒன்று சீதளி, இன்னொன்று சீத்காரி. அதாவது இந்த பயிற்சி செய்கிறதுனால உடல் குளிர்ச்சி அடையுது. ஏன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட் ஆகிடும். டெம்பரேச்சர் மாறுபட்ட நிலையில் இருக்கும். அதனால் இந்த பயிற்சியை நம்ம செய்கிறோம். சீதளி. சீதளி அப்படிங்கிறது நாக்கை குழல் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே நீட்டி வாய் வழியாக, அதாவது இந்த நாக்கு வழியாக காற்றை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும். மறுபடியும் நாக்கை உள்ளே நார்மலாக வச்சுக்கிட்டு மூக்கு வழியாக காற்றை வெளியேற்றணும். எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம்.
இது சீதளி. சீத்காரி அப்படிங்கிறது நாக்கை இப்படி மடிச்சுக்கணும், உள்ளுக்குள்ளே இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி பல்லுக்கிட்ட கட்டிக்கணும். இது சீத்காரி பயிற்சி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும். அடுத்தது சில முத்திரை பயிற்சிகள் இருக்கிறது. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த ஹைப்பர் தைராய்டு அப்படின்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும், அதாவது அதிகமாக கோபப்படுவாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாயு முத்திரையை செய்கிறோம். வாயு முத்திரை செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாத முத்திரை, அதாவது ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் கீழே மடித்து கட்டை விரல் கொண்டு அழுத்திக்கணும். இது வாத முத்திரை. இது ஒரு 2 நிமிஷம் செய்யலாம். அடுத்தது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து சக்தி இழப்பு அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பிராண முத்திரை செய்கிறோம். சுண்டு விரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலோடு இப்படி இணைச்சிக்கணும். இது வந்து பிராண முத்திரை. இதுதான் வந்து இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைங்கிறது வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. இதிலிருந்து விடுபடலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் அடுத்த சிறப்பான ஒரு யோக பயிற்சி முறைகளை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.